ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது வாத்தமிழாவா தலைமையில் நடந்தது, சமீபத்தில் நடந்தது. அதனுடைய முதல் பாகத்தில் நீங்கள் எல்லா விஷயங்களையும் பேசிப்போம். இரண்டாம் பாகத்திலையும் சிக்கனமாக செலவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமியார்கள், என்ன செலவழிக்கும் மருமகள், இந்த தலைப்பில் இருக்கிற விஷயத்தினுடைய இரண்டாம் பாகத்தை இந்த எபிசோடில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறீங்க. ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீடைல்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்களை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வாழும் தியாக தலைவி வாழ்க அப்படின்னு யாரு அருணாமா வந்திருக்காங்க. அருணாமா வந்ததெல்லாம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் கமெண்ட்ஸ் மேலே போய்டுன்னு சொன்னேன்ல, போயிடுச்சு. ஓ மை காட், ஒரு நிமிஷம் இருங்கய்யா. திரும்பி மேலே கீழே எல்லாம் போயிட்டு ஒரு பாட்டு போட்டிருக்காப்ல. ஆமாம், நான் அவனுமே பார்த்தேன். அண்ட் வருங்கால சீரியல் மாமியாராம். நெஞ்சு துடிக்கும் உள்ளுக்குள் வெடிக்கும் பூ போல அணைக்க பொறுமை இல்லை பெண் என்ற பொறுமை கண்ணா. வணக்கம். காதல் கை கேட்டு சட்டம் இல்லை, அது சாத்திரம் இல்லை, ட்ரெஸ் எடுப்பது தனும் வேலை. இப்ப எப்படி வந்து மாஜா மாஜா அவ சூத்து பேத்து மாஜா அப்படின்ற மாதிரி எனக்கு காதல் வந்து அந்த மாதிரி பெண்மை தான். அதாவது ட்ரெஸ் எடுப்பது தனம் வேலை. ஆமாம் இதுல போய் ட்ரெஸ் எடுப்பாங்க உனக்கு ரன்ஸ் எடுப்பது ட்ரெஸ் எடுப்பது தினம் வேலைதான். காதல் கிரிக்கெட்டில் சட்டம் இல்லை, அந்த கர்மம் எடுப்பதுதான் எடுப்பது தினம் வேலை. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்க, கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அது மாதிரி தான் உங்களுக்கு நீங்க ஒரு வார்த்தையை போட்டு அது ஒர்க் அவுட் ஆகும். வேற உங்களுக்கு ஏதோ ஒரு சாங் போட்டிருக்காங்க. அவங்க வந்து சமூக நீதி காக்குறாங்க. அண்ணனுக்கு ஒரு சாங், அக்காவுக்கு ஒரு சாங். அவங்க நிறைய சாப்பாங்க. என்ன பண்ணுவேன், தரதம் தம் தரதம் தம் தரதம் தம் தராரா. நல்லாதான் பாடுறீங்க மேம். இதை கட் பண்ணி போட்டு கலெக்ட் பண்ணுவோம் மேடம். அது மாதிரியான பாட்டை போட்டு வச்சிருக்குது. சரி பரவாயில்ல, பாப்போம். அவங்க வீட்டுல 2 வேப்பம் போட்டுருக்காங்க. அதே மாதிரி குத்துப்பாட்டு அந்த விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கோரிக்கையை பரிசீலனை பண்ணணுமா. அவங்களுக்கு வந்து எதுக்கு நாம எதுக்குமா குத்துப்பாட்டு பண்ணணும், எனக்கு பிடிக்கல. குத்துப்பாட்டு யாருக்கு பிடிக்கும்ன்றத வச்சு அதை ஒரு எபிசோட பண்ணணுமா. அவங்களுக்கு பிடிச்ச குத்துப்பாட்டு எதுக்கு பொண்டாட்டியா, தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் அண்ணி, நான் 10 வயது வரைக்கும் எங்க அம்மா அண்ட் அம்மம்மா இடுப்புல தான் நமக்கு சாப்பாடு, அப்பவும் நம்ம வெயிட் தான் அப்படின்னு வேற சொல்லிருக்காங்க. கஷ்டம் தான் இப்ப நீ பட்டு. அதனால எல்லா வினைக்கும் எதிரோட உண்டு. இடுப்புல உட்காந்துல வெயிட்டா எடுத்து வச்சுக்கோ. இப்ப இறக்க விடல. ஐயோ அம்மா, என் பொண்டாட்டி பார்க்கணுமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பொண்டாட்டியோட படுக்கணுமா. இங்கே சோறு ஊட்டினப்ப அப்ப இனிச்சுதான் இப்ப கசக்குதான். அதான் ஐயோ அடிப்பானே. போனா வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க மதுரையிலாவும் வந்து அவங்க எல்டர் டாட்டர் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துப்பாங்க, ஃபீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தெரில, அது ஒரு விஷயம். அப்புறம் நஸ்ரீன் வந்து அவங்களோட ஃபேவரட் சாங் சொல்லியிருந்தாங்க. அக்கா என்னது, எனக்கு ஒரு பாட்டு, பொல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி, பொல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி, உள்ளே உறங்கும் உனக்கெனக்கும் சரி பாதி கண்களை வருடும் தேனிசையன் காலம் கவலை எல்லாம் மறந்திருப்பேன் இன்னிசை மட்டுமே. சரி, ஓகே. சரியான பாடல் ஜாக்கி, ரொம்ப அருமையா பண்ணீங்க. எப்படிமா நானே சாட்சி பாடுறாமா, கேட் கூட பாட்டு நல்லா இருந்ததா. பூர்ணிமா ஃப்ரம் திருப்பூர், லவ் யுவர் சாட்ஸ் வெரி மச், லவ் யூ போத். தேங்க்யூ பூர்ணிமா, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சொப்புல் சமாச்சாரம் உங்களுக்கு ஆத்தாத்து போகுதான். எதுக்கு இந்த தொப்புல வந்து இது பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம ஆம்லெட் வந்து வாசு எடுத்து வந்தாரு. இது நீங்க ஒரு சென்சார் இல்லாம படமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சி தராதுன்னு கேக்குறேன் நான். யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா தரும் சார். அமெரிக்கன் பை மாதிரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து வச்சோம்னா இங்க சக்க ஓடும். தமிழ்நாட்டு பை இல்ல இந்தியா பை அப்படின்னு போட்டா ஏகப்பட்டதும் ஓடும், செம்மையா ஓடுன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல நடக்கல.
நம்ம ஊர்ல நடக்கல அது. அந்த பொண்ணு பேசுறது நம்ம கிடையாது, வடநாடு. அதுவும் தெரியும். ஏன்னா சுதந்திரம் பெற்று இப்பதான் ஒரு பையன் வந்து 10வது பாஸ் பண்ணிருக்கான். சுதந்திரம் பெற்று 76 வருஷத்துல உத்தரப்பிரதேச இருக்கிற ஒரு கிராமத்துல இப்பதான் வந்து 10வது பாஸ் பண்ணிருக்கான். அதுக்கு விழா எடுத்து வச்சிருக்காங்க இந்த மயிர்ல. அப்புறம் காதுக்கு அடுத்தது காது கதை வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற வந்து அது எப்படி அதுதான் அப்படின்னு நினைச்சிருப்பான்றியா? அப்படிதான் உள்ளூர் வந்து சொல்லிருக்கின்றியா? இல்ல அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க வயிற்றுல தானே குழந்தை பிறகு அப்படியே அதுலயே விடுறது. உம்மா சார் உம்மா இங்க ஜாக்கி சார். ஓகே பூர்ணிமா சொல்லி முடிச்சாங்களா? பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தா எங்கேயோ போய் செத்துட்டு. சுதா நீங்க ஒரு ஹெர்மாயினியா? எனக்கு ஹெர்மாயினி ஒரு கேரக்டர் நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். நஸ்ரீன் போட்டிருக்காங்க. ஹெர்மாயினி அந்த ஹாரி பாட்டரோட ஃப்ரெண்டா வருவாள் ஹெர்மாயினி. தொடப்பக்கட்டையில போவாங்க அவ்வளவுதான். அதேதான் விட்டுருங்க. பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஆரி பாட்டு பிடிக்குமென்ட்டு இந்த லண்டன் போகும்போது இந்த ஆரி பாட்டு ஏதோ ஒரு அவ்வளவுதான். அது நான் எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உங்களோட கசினோட பொண்ணு வருவா, அவளை கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூடவே இருந்தேன். பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஐயோ மணிகிருஷ்ணா தான் சொன்னாரு மெயின் கோர் வந்து ஈகோ பேஸ்டு அப்படின்னாரு. நானும் அதை வந்து அந்த பாயிண்ட வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். முருகன் முத்து வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது why பிஜேபி இந்த சிந்தூர் ஒன்லியை வந்து பாகிஸ்தானுக்கு கிரியேட் பண்ணாங்கல்ல, ஏன் சைனா வரும்பொழுது பண்ணல? ஏன் ஆபீசர் கிட்ட வந்து அமைதியா இருந்துட்டு வீட்டுல வந்து போன அம்மால என்ன பெரிய மயிர் பேச்சு பேசுற மயிர் அப்படின்ற மாதிரி எதுக்கு வீரத்தை? அதே கதை இங்கேயும் அதேதான், சிம்பிள், தட்ஸ் ஆல். அதேதான். ஆக்சுவலி நாளைக்கு இல்ல நாளைக்கு இதை பத்தி ஒரு பேச்சு பேசுவோம் கண்டிப்பா, இந்த விஷயங்களை பத்தி. எல்லாம் கியூட். அன்னைக்கு நீங்க ஒரு கொஸ்டின் வந்து போட்டு படிச்சுலாம் காட்டினீங்களே, அதை இன்னைக்கு தவிர்த்துட்டாங்க. ஹாய் ஜாக்கி கமா. ஓஹோ சுதா மேம் எப்படி இருக்கீங்க? சரி ஓகே. லதா கியூட். இனிமேல் லதா கியூட்டை கட் பண்ணலாம். லதா சொல்லு லதா. லதா என்ன போட்டிருக்காங்க? இது வேற லதா கியூட் வேற இருக்கும். லதா சொல்லு லதா. நல்ல லதா. ஓகே, அதுதான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து லிப்ஸ்டிக் மாமியார் வந்து எங்க மாமியார் தான் ஞாபகப்படுத்தினாங்க. அவங்க வந்து இவங்களுக்குமே வந்து இந்த ஒரு ஹவுஸோட கோஓனரா இருக்கிறதாவோ இல்ல கான்ட்ரிபியூட்டிங் இந்த லோனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற விஷயங்களையோ வந்து என்ன வந்து அவங்க இது பண்ணல, கன்சிடர் பண்ணலைங்கிறத போனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து மீனாட்சி சொல்லியிருந்தாங்க, எஸ் மை மாம் இன் லா டோல்ட் மை ஹபி தட் ஷி புட் த சீடா. விதை அவங்கள்தான். விதை அவங்களுக்கு. So she had the right to enjoy the fruits. ஆனா விதை விழும்போதே டப்புனு போய் புடிச்சிரும் அப்படியே. எப்படி? சீமான் மணி உணர்ச்சிப்பட்டு சொல்லிட்டேன். ஓகே ஃபைன், புரியல எனக்கு. ஓகே, பட் அவங்க வந்து இப்போ வந்து ஆனா வந்து என்ன கொடுமைன்னா, இப்ப நான் அந்த ஃப்ரூட்டோட இதை விதை என்னோடது, பழம் நீ சாப்பிடு அப்படின்னு சாப்பிடுறியே அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரே வந்து வருத்தமா. ஓகேவா, அது நல்ல வேளை அவங்க என் கூட இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க. since she needs to speak to me in English only, she does not dare to fight with me. In fact she is scared. இது ஒரு நல்ல பாயிண்ட். நான் கூட நிறைய நேரம் இது வந்து இது புரு ஹஸ்பண்ட் வந்து வடநாட்டுக்காரர். she is from பாண்டிச்சேரி. அது ஏதோ அதுலதான் ஏதோ இதாகி ஜலபலத்தங்க சாய் அப்படி போனதுதான் அது. அதனாலதான் வந்து she spoke English அப்படின்றது. அதுதான் இங்கிலீஷ். ஒரு நிமிஷம், உங்க பொண்ணு கால் பண்றாங்க. சொல்லு ராஜு. சரிடா, வாப்பா, பாய். ஆமாப்பா, லைவ்ல தான் இருக்கோம். லவ் யூ சொல்ல சொன்னாங்க. லவ் யூ சொல்லிட்டான்ப்பா, பாய். ஓகேவா. ஸோ அதனால இது நல்லது. நான் கூட நிறைய நேரங்கள்ல என்னை யாராவது இவங்களோட சொந்தக்காரங்க தடுக்க வராங்கன்ற மாதிரி இருந்தாலுமே டமால் இங்கிலீஷ்க்கு மாறிடுவேன். ஏன்னா அது ஒரு நல்ல ஆயுதம் பாருங்க. அவங்க திருப்பி நம்ம கிட்ட இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண போறது இல்லை. எங்க அத்தை எனக்கு எல்லாமே செஞ்சாங்க, கல்யாணத்துக்கு வந்தாங்க. இதுதான் டான்ஸ் போட்டாடி வாட் அப்படின்னா என் போட்டாடி அதோட காணாம போனோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல தான் நம்பி பார்த்தேன். குரூப்போட கூட என் அத்தை வரல.
ஏய் அதெல்லாம் நான் காரணம் இல்லடா. உடனே ஏய் எல்லா கேஸையும் எம்எல்ஏ எழுதுவேன். ஓகே அதான் வந்து ஸ்வீட் வந்து சுதாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வீட் ஓகே இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த லிப்ஸ்டிக் மேம் அதெல்லாம் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஏஸ் மை மதர் இல்ல டோல் மை ஹப்பி, அதேதான் இதையும் படிச்சுட்டேன். இவ மீனாட்சி படிச்சுட்டேன். அவரை போட்டா தோவரையா முளைக்கும் அப்படின்னு நஸ்ரீன் சொல்லியிருக்கா. என்ன விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு. ஓகேவா, உங்களுக்கு தான் போட்டிருக்காப்புல இருக்கு. ஆமா ஓகே அண்ட் சரி விடுங்க. ஓகே ஜாக்கியோட லாஜிக் வந்து புரியணும்னா இன்னும் நாங்க நிறைய லைவ் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு சங்கீதா சண்முகம் சொல்லியிருக்காங்க. லாஜிக்னா தலைவன் தான் லாஜிக். அவர் ஒரு நியாயஸ்தான். நஸ்ரீன் தானே, அதேதான். அந்த படம் பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல லோகேஷ். சிவரஞ்சனி such a logic convenes others and accept it logically அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஓகே அண்ட் அதே மாதிரி வந்து ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இன்னும் சில பெண்களும் சிவரஞ்சனியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள நீங்க அடுத்துல சரி என்ன திட்டுறீங்களா? இது மட்டுமே கட் பண்ணி போடுவாங்க, தெரியும் இல்ல. நான் அதுவும் இந்த ஊர்ல கொண்டு போய் வந்து கொடுக்கலாம். அதான் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் அப்படிங்கறத லோகேஸ்வரன் சொல்லியிருந்தாப்ல. அது நீங்க உங்க அம்மாவை பத்தியும் பாட்டியை பத்தியும் பேசினதுனால அவங்க பேர்ல நிறைய ரெஸ்பெக்ட் அப்படிங்கறத புவனாவும் மணிகிருஷ்ணா சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த லூசு பசங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ரொம்ப கொண்டாடுறானுங்க. வார் எஃபெக்ட் பத்தி தெரியுமா? நமக்கு ஆல்ரெடி தமிழ் வார் அனுபவம் இருக்கு. அது வந்து நாங்க அதாவது 1980கள் 90களில் இந்த விடுதலை புலிகள் அங்கங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது போடுவாங்க, ஸ்டால் போடுவாங்க. எப்படிலாம் பண்றாங்க, நிதி கொடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க கண்ணுல நீங்க உங்களால பார்க்கவே முடியாது. ஒன்றும் இல்லை, உங்க கண்ணு ஒன்றும் இல்லை. பாலிஸ்தீனா இஸ்ரேல் சண்டையில வந்து கண்ணுக்கு குழந்தை செத்து போய் கிடக்குது. என்ன நினைச்சிருக்கோம்? கண்ணு இருக்க உன் புள்ள கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, போனா எப்படி நீ அது வந்து அதுதான் சொல்றேனே, இவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் புரியல. அதுதான் வந்து இந்த அவுட் விடுவாங்க திரும்ப, ராக்கெட் விடுவாங்களா, அதேதான் வந்தா தெரியும். அதுதான் அதோடைய வந்து எனக்கு இந்த நான்வெஜ் நான் அதை தான் சாப்பிடுவேன், இதை தான் சாப்பிட மாட்டேன் அப்படிலான்றதுலாம் அங்கே குறையணும்னு தானே செய்யணும். ஆனால் இந்த 3% நம்ம எதுக்கு எல்லா பசங்களும் எல்லாருடைய உயிரோட விளாடணுன்றது தான் எனக்கு. ஓகே ஸோ அதன் பிறகு வந்து ஹிந்தி சாங் வேணுமா இவங்களுக்கு? ஐயோ பாருங்க, கீழே மேல போகுது இன்னைக்குன்னு பார்த்து. மீனாட்சிக்கு வந்து ஹிந்தி சாங் வேணுமா? ஓகேவா. அப்புறம் யசோதா வந்திருக்காங்க அண்ட் நஸ்ரீன் சொல்லியிருக்கா, ஜாக்கி நானுமே ரன்ஸ் அடிய வந்து ட்ரெஸ்ன்னு தான் ரொம்ப நாள் நினைச்சேனா. நஸ்ரீன் யூ ஆர் மை சோல். நீ பார் யோசிச்சு பார், எங்கேயோ 2 பேர் இருக்கணும், உன்னை நான் பார்த்து கூட இருக்கல, நீ எப்படிப்பட்டவன் கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் நீ வந்து இந்த ட்ரெஸ் எடுப்பது தன்னும் வேலை, பெண்மை பாரங்கள் தாங்குவதில்லை, கண் தூங்குவதில்லை, பெண் மல்லிகை பூமா, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. பாரம் தாங்குவதில்லை, தூங்குவதில்லை, அதெல்லாம் ஓகே. ட்ரெஸ் எடுப்பது தன்னும் வேலை, தட்ஸ் அ குட் திங், ரைட். அதே மாதிரி மேகா மேகா நீ சூப்பர் மேகா இப்படிதான் எனக்கு காலையில் ரொம்ப நாளாகவும். ஏன்னா இதை என்ன காமெடினா, எந்த பாட்டையுமே வந்து ரியலைசஸ் பண்ணி அதை மண்டையில என்ன மைண்ட்ல என்ன வருதோ அதை போட்டு பாருங்க. சரியா விட்டுருங்க. ஓகே அதன் பிறகு வந்து என்னன்னா, லோகேஷ் இருக்காப்ல, ஜாக்கி மை ஃபேவரட் சாங்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணலாம்னு இருந்தேன், எவனோ ஒருவன் பாடுங்க ஜாக்கின்னு. எப்படி பண்ணீங்க பார்த்தீங்களா? அதே ஓகே அண்ட் சரண்டே ஆயிட்டேன். என்னவா மன்னிச்சு அக்கா மன்னிச்சு அப்படி அது என்ன, அது ஒரு தடவையும் பண்றதுல பட்டு மன்னிச்சு குன்னிச்சு அப்படின்னா பருவமே புதிய பாடல் பாடு அப்படின்ட்டு. ஆமா கார்த்திகேயன் மாணிக்க வந்து ஹைஃபையா குடுக்குறீங்க, ஜூனுக்கு வெயிட்டிங்கா. தம்பி இப்பெல்லாம் மிரட்டாதப்பா, ஓகேவா? வர வர இந்த சேனலுக்கு சென்சார்ஷிப் வேணும் போலேவா. கரெக்ட் சங்கீதா, சிரிக்காதீங்க, உங்களதான் சொல்றாங்க. நாமளே சென்சார் இருந்தா பிறந்திருக்க மாட்டோம் மேடம், அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. நாம எல்லாருமே சென்ஸா இருந்ததுன்னா யோசிச்சு பாரு, கல்யாணம் பண்ணி எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல விட்டு எல்லாம் அப்பா அம்மாலாம் சுத்தி உட்காந்தா என்ன இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. மனித இனமே வளர்ந்துருக்காது. தட்ஸ் இட். எஸ், அதான் வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு, உங்களுடைய ஒரு இந்த ஆற்றாமையை ஆத்திருக்காரு. நல்ல வேளை நமக்கு வந்து சினிமா கத்து கொடுத்துச்சு, பம்பரம் வந்து தொப்புல தான் விடுவாங்க அப்படின்றது. அதனால நமக்கு தெரியும், ஏன்னா அது கிடையாது. தட்ஸ் நாட் a பாயிண்ட். ஓகேவா? அதான் இனிமே அந்த பாட்டை கேட்க மாட்டேன்னு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் கீர்த்தி. அண்ணா தெரியாம கேட்டேனா? யாரு?
கீர்த்தி தான். உங்க உட்காலுக்கு போட்டலடி, அதுக்காக தான் நான் பண்ணேன்னு நான். வாங்க. அவங்க சமூக நீதி அங்க நிலைநாட்டுறாங்களாமா அவங்க. உங்களுக்கு போட்ட பாட்டையும் பாடல, எனக்கு போட்ட பாட்டையும் பாடல. அதுதான் பொறுமையா போடும். சரி, ஓகே. இந்த ஹாரி பாட்டர் மியூசியம் நம்ம வந்து போலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க யூகே வரும்பொழுது. கண்டிப்பா கதை போமா, ஏன் மிஸ்ஸின்னு கேட்டிருக்காங்க. சரண்யா பதில் சொல்லுங்க. சரண்யா பேசி போட்டா யாரும் பெருசா பாக்குறது இல்ல, அதனால நேரம் கிடைக்கும் போது போடலாம் அப்படின்ட்டு. வேற ஒன்றும். நான் ஆக்சுவலி இந்த பையன் இப்பதான் நான் பாஸ் ஆனேன், அதை பத்தியும் பேசணும், போறதெல்லாம் வருதுல, பேசணும் டைம் இல்லை எனக்கு. வேற ஒன்றும். அது நல்லா போயிட்டு இருந்தது. அது வேற காசு எனக்கு வரும்பா, அவ்வளவுதான். அதனால நான் வந்து உங்களை இது பண்றேன், உத்வேகப்படுத்துறேன். சரி, இதை அப்படியே நிறுத்திக்கலாம், இங்க போலாம் இப்ப. சோ இந்த கரண்ட், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாம் முடிஞ்சது இல்லையா? அதன் பிறகு வந்து என்னென்ன விஷயங்களை கூட இவங்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ற செலவுகளை, வீண் செலவுகள் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் பொழுது கரெக்டா ஒரு பொண்ணு சொன்னுச்சு, சார் பூ வாங்கி கொடுத்தாப்புல என் புருஷன் ஆனிவர்சரிக்கு வெளில கூட்டு போறது, இதெல்லாம் வந்து அவங்க செலவா பாக்குறாங்க. நான் அதெல்லாம் எனக்கான மெமரிஸாக நாங்க பாக்குறோம். பட் தீஸ் ஆல் மாமியார்ஸ் ஆர் வெரி கிளியர் அபவுட் ஒன் திங். என்னது? பேட் வாங்குறது பத்தி நாங்களாம் துணி தான் யூஸ் பண்ணீங்களா, பேட் யூஸ் பண்றீங்கன்னு தான் சொல்லல. அதேதான், அது மட்டும் தான் சொல்ல. ஆனா சொன்ன இது வந்து பெரிய டவுன் ஆயிடும் அப்படின்றதுக்காக அது வந்து ஒருவேளை இவங்க சொல்லி ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்றது கூட எடிட் பண்ணி கூட போட்டுருக்கலாம் மேபி. ரைட். ஆனா இது வந்து இப்படி ஒரு டாக் போயிருக்கும். ஏன்னா இது வந்து நீங்க என்னன்னா, இது தப்பு வந்து அவங்க பக்கம் இல்லை மேடம், கஷ்டப்பட்டு அப்படி. ஏன்னா நான் தான் சொல்றேன், ஒரு சேர் அரும்பு கட்டனா 4 அணா இப்படி கஷ்டப்பட்டு வந்தவன் நானு. நாளெல்லாம் மல்லாட்டை பயிற்சி கொடுத்தா ஒரு 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 அரைப்படி 5 கூட 6 கூட 5 கொடுத்தா அரைப்படி 30 பைசா 70 பைசா கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப இதே நான் வந்து சென்னையில வந்து என்ன சத்தியம் வந்து 2 பக்கம் மாவு பாப்கார்னு 2 பெப்சி முடிஞ்சு 750 ரூபா. இதுல என்னன்னா சத்யா பாட்டில அங்கேயே மயக்கச்சு. அதுல அவங்க பொண்ணு வந்து ஒரு பெப்சி முடிச்சு அடுத்த பெப்சிக்கு வெயிட் பண்ணும். இன்டர்வலுக்கு முன்னாடியே வாங்கிப்பாங்க அவங்க, அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் வேற கேட்பாங்க. அந்த மாதிரியான நிலைமையில இருக்கு. சரி விடுங்க, ஓகேவா? சோ அப்ப அந்த அம்மா சொன்னதுதான், ஏன் பூ வாங்கினாப்ல, வீட்டுல தோட்டத்திலே பூ இருக்கு, பறிச்சு கொடுக்குறோம், அதை கணவர் கையால வாங்கிக்கணுமா? அதான் அந்த பொண்ணு கேட்டுச்சு. அதை போய் உன் பையன்ட்ட சொல்லு. வாங்கி வந்து கொடுத்தது இவங்க பையன் சார். நேரம் பூ கொடுத்து ரூம்குள்ளார போயிட்டாரு அவரு. இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கிறது நான், என்ன இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பொழுது அந்த அம்மா தான் அழகா சொன்னாங்க. அதையுமே இங்கேயே சொல்லிடுறேன். இவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை என்ன அப்படின்னா, கணவன் எங்களுக்கு செய்யற விஷயங்கள், நாங்கள் கணவர்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே சில அந்த டைமிங் நாங்க எதிர்பார்க்கிறோம் இல்லையா, ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எடுத்துக்கிற அந்த உரிமை இருக்கு இல்லையா, அததான் இவங்க சிக்கனம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நாங்க எடுத்துக்கிற உரிமையை இவங்க சிக்கனம்னு வந்து பேசுறாங்க. அது சிக்கனமா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. மேம், தமிழ் சமூகம் வந்து ஓரளவுக்கு வந்து முன்னேறிய சமூகம். ராஜஸ்தான் பக்கம் இப்ப இந்த பால் ஊட்டுறாங்க இல்லையா, ராஜஸ்தான் பக்கம் ஒரு கமெண்ட் எனக்கு தெரியும்ல, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட பால் குடிச்சுட்டு தான் போவோம். வீடியோலாம் உங்களுக்கு தெரியாது. அது நல்ல இதெல்லாம் போட்டு பின்னாடி டைல் எல்லாம் விட்டுக்கிட்டு அம்மா கிட்ட போய் மாரில் பால் குடிச்சிட்டு இருக்கான் மேடம். சுத்தி இருக்கிறோம், அது வந்து கொடுத்துட்டு இருக்குது. ஆக்சுவலி வராதுன்னு வச்சுக்கோ, பட் அது சடங்காது. ஓகே ஓகே சார், நோ கமெண்ட்ஸ். இப்போ இத பார்த்துட்டு அங்க போய் அவன் நிலைமை என்ன ஆகுறது? இட்ஸ் ரிடிகுலஸ். எஸ், ஆமா சார், ரொம்ப ரிடிகுலஸா இருக்கு. அவங்க கிட்ட சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். பால் இப்ப இந்த தம்பி சொன்னானே, நான் 10 வயசு 5 வயசு வரலன்ட்டு, கல்யாணத்தை அங்க போய் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்து போய் இதான் நீ பார்த்துட்டு போனன்ற மாதிரி என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்? வாட் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்? எனக்கே தெரியல சார், இது எனக்கு புதுசா. மேம், உங்களுக்கு நான் உங்களுக்கு சில வீடியோக்கெல்லாம் அனுப்ப முடியாது. அப்புறம் அனுப்பிச்சா அப்புறம் எல்லாம் பால் கொடுக்குறதே வந்துடும் உங்களுக்கு. அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் அந்த மாதிரி வீடியோக்கள் அனுப்புறது இல்லை. நன்றிகள் சார். நல்ல எறும்பாடு மாதிரி இருக்கு மேடம், அது நல்லா காமிச்சிட்டு இருக்குது அம்மாக்காரி. எனக்கு உங்களோட அதுல என்னன்னா பெருமை, அதுல என் பிள்ளைக்கு நான் கொடுக்கிறேன், குழந்தையாக இருக்கும்போது கொடுத்தேன், தற்போதும் கொடுத்து கொண்டிருக்கிறேன், அடிச்சுக்க முடியுமா என்ன, வராலாமே புதுசா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு இது. ஓகே, அண்டர்ஸ்டுட் சார். ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு. சரியா? இதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு, பேச்சு போட்டி எங்கேயாவது போட்டி கூட்டுன்னு போனா ஏன் போறீங்கன்னு கேக்குறாங்க சார் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, பசங்களை வந்து எல்லா போட்டிக்கும் வெளில கூட்டுன்னு போவாங்க. கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த சாக்கை வச்சாவது நாங்க வெளியூர் போலாம் அப்படின்னாங்க.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ரான் வெஸ்லிலாம் இல்லையா? என்னால் அந்த கமெண்ட் படிக்காம இருக்க முடியல. எப்படியா ரான் வெஸ்லியா இருப்பாங்க இவங்க போய்? அந்த அளவுக்குலாம் கிடையாது. டான் போட்டிருந்தாரு, நான் ஹெர்மாயினா நீங்க ரான் வெஸ்லியான்ட்டு. கிடையாது. நான் என்ன இருக்குடி இப்போ உனக்கு எது? நீங்க ஹாரி பாட்டர். இந்த கதையை வச்சுக்கிட்டு உம்மால எப்படியா இருந்தாலும் நீ ஓட்டிடுவடி. நீ அதாவது இந்த ஊர்ல 7 ஜென்மம் சுந்தரலோகம் எங்க வேணாலும் கதை ஓடிடும், பருப்பு வந்துடும். நீங்க தான் ஹீரோ. என் கண்ணாடி இப்பதானே பாத்துட்டு வந்து மூஞ்ச கழுவிட்டு இப்பதானே நான் வந்து நேரா வந்து உட்காந்து. எனக்கே தெரியுமே என்ன பத்தி. நான் லைட் கூட உங்களுக்காக வச்சிருக்கேன், தெரியுமா? ஓகேவா? பட் ஹீரோனா நீங்க தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை யாரும் ரீப்ளேஸ் பண்ணாத அளவுக்கு வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஓடிடும். ஜாகிரதை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுதான் சரியா. அதனால வந்து என்னன்னா, பேச்சு போட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு போறதெல்லாம் செலவுன்னு சொல்றாங்க சார். கேட்டா வந்து 500 ரூபா வந்து செலவு பண்ணிட்டு போறீங்க, 100 ரூபாய்க்கு தான் வந்து பரிசு பொருள் தர்றாங்கன்னு பேசுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கூட செலவுன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? இல்ல, காண்டம் வாங்கிட்டு ரிசல்ட் வந்து என்ன இவ்வளவு செலவு பண்ணி காண்டம் வாங்கிக்கிறீங்க, எங்க பிள்ளைய காணும் அப்படின்னு கேட்டா என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. சரி, உங்களால ஒரு விளக்கம் நான் கேட்கற லாஜிக்கல செலவு பண்ணி வாங்குனீங்க, வாட் இஸ் தி பர்பஸ்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? ஒரு ரிசல்ட் இல்லையே, பிள்ளைய காணும், ஒண்ணுத்தையும் காணுமே. ஏதோ அப்படி போறப்படி அப்படி பார்க்கும்போது பையன் மாற்றத்தை பார்த்துட்டு வச்சுக்கோ, ஓ இது ஏதோ. தேங்க்யூ சார், போதும். விஷயத்துக்கு வந்துருவோம். அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு, என்ன நாங்களே துணி கடை வச்சிருக்கோம், ஆனா எங்களே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, இந்த புடவை தான் நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் என்ன சார் ஒரு நியாயம்? அந்த புடவைலாம் போயிருக்காது. அது ஒண்ணு. இன்னொன்னு, அதுக்கு சரி செலவு பண்ணலான்னு ட்ரெஸ் தைக்கிறதுக்குன்னா அந்த அம்மா கேக்குறாங்க, 3000 ரூபாய் ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு சார் 3000 ரூபாய் கொடுத்து ஒர்க் பண்ணணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து போட முடியாதே சார் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இது என்ன சொல்லி அவங்கள சரி விடுங்க, இதுதான் மேட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரும் எந்த அளவுக்கு, அப்போ ஒரு பொண்ணு சொன்னுச்சு, சார் நான் வந்து அந்த எனக்கு தெரியல, இந்த ஒரு விஷயத்துல எல்லா அம்மாக்களும் அப்படி இருக்காங்க, அது மாதிரி பாத்தீங்களான்னு பாருங்க. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு போறது, அதுவும் வந்து நான் ரிவ்யூ பார்த்து நல்ல ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது ஜாஸ்தியாவே இருக்கு இப்ப இருக்கிற ஒரு பேரண்டிங்ல. ஏதான ஒண்ணுன்னா, ஒரு டாக்டர்ஸே இங்க இருக்கிற டாக்டர்ஸ் வந்து 3, அது எதுவா இருந்தாலும் ஐப்ரூஃபன் பேராசிட்டமால் தான். இங்க கதையை விட்டுருவோம் நம்ம. பட் நம்ம ஊர்ல எனக்கு தெரிந்த நிறைய குழந்தை டாக்டர்ஸே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 3 நாளாவது வந்து ஒரு ஃபீவர் குறையுதான் பாருங்க, ஃபீவர் குறையும் பட்சத்துல தயவுசெய்து கூட்டு வராதீங்க அப்படின்னாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாளாவது விடணும். இவங்க எப்படின்னா வர்ற அன்னைக்கே எனக்கு அந்த மனநிலை இருக்கும். அது காரணம் சினிமாவில் அந்த மாதிரி ஜுரத்துல ரொம்ப போய் செத்துருவாங்க. இவங்களும் வந்து 4 நாளா 5 நாளா வந்து இந்த தண்ணியெல்லாம் சுட வச்சு புழிஞ்சு நெத்தியில போட்டு திடீர்னு அந்த குழந்தை செத்துறதெல்லாம் வந்து காட்சியா வைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லாம் போகும்ல. என்ன மேடம்? இல்ல, என் பொண்ணு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கரெக்டா பார்த்தேன், கரெக்டா வந்துட்டா, அங்க உட்காந்து ஷூ ஊத்துட்டு இருக்கா சார். நீங்க வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் மேடம். நீங்க சார் என்ன அது பேர் என்னது, கபி குஷி கபி அமிர்தம், அப்படி காலை வச்சா அவங்க அம்மாவுக்கு சில இருக்குமா? எங்களுக்குலாம் நீங்க வந்து வேப்பங்கோட்டை கிடையாது, வந்து நானே நேரடி சாட்சி. பார்த்து என்னடா இந்நேரம் உள்ள வந்திருக்கணும்னு பார்த்தா 80% இருக்கா. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நானுமே நிறைய அதை வந்து அந்த கான்செப்டை வந்து ஒத்துக்க மாட்டேன். நிறைய பெண்கள் உடனே கூப்பிட்டுட்டு போறாங்க. இருக்கேன், சாவி வச்சிருக்கா, சாவி தான் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் சார். இல்ல, ஷூஸ் எடுக்கிறேன். அவன் அந்த இதை போட்டுட்டு ஏற முடியாதுங்கிறதுக்காக பூட்டை அவுத்து நார்மல் ஷூஸ் போட்டுட்டு இருக்காங்க உட்காந்து. அது ஏதோ பண்ணிட்டு போறா, விடுங்களேன் சார். இல்ல மேடம், அடிச்சா போய் திறக்கணும், நீங்க டப்புன்னு அதுக்கேற்ற மாதிரி நான் அலர்ட் ஆவேன். இல்ல, கேமரா பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை நான் அலர்ட் ஆகணும்ல. நீங்க ஒரு நிமிஷம் எழுந்து போயினா யாரும் என்ன, ஐயோ ஜாக்கி ஏன் போய் கதவு ஃப்ரேம் வந்து எம்டியா இருக்கு மேடம். நீங்க சூசு போயிட்டு வரீங்க, நீங்க போயிட்டு எல்லாம் பண்ணுவீங்க. நான் ஃப்ரேம்ல இருக்கும்போது சரி எம்டியா இருக்க, எம்டி ஃப்ரேம் இருக்க கூடாதுன்றதுக்காக நான் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அது நேத்து கூட தான் எம்டி ஃப்ரேம் இருந்தது. உடனே நீங்க பண்ணா ஒரு கதை எடுத்துன்னு வர கதை. சரி விடுங்க, இந்த ஒரு விஷயத்த என்னாலையும் அது ஒத்துக்க முடியல. நிறைய விஷயங்கள் அந்த அப்புறம் தான் இந்த அம்மா சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட எடுத்துக்கிற உரிமைகளையும் சரி, அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்களையும், ஆனா அவங்களுக்கு பரிசு கொடுக்கல. அது இந்த பரிசே சும்மா கதை அதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அந்த இவங்க மேனுஃபேக்சர் இருக்காங்களே, எங்க சொந்தக்கார பொண்ணு அனுப்புறோம், அவங்களுக்கே கொடுத்துருங்க, எங்களுக்கே வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்.
ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து சொல்லும் போதுமே அந்த பொண்ணு நல்லா சொன்னாங்க. அதே போல இன்னொரு விஷயம் அந்த பொண்ணு சூப்பரா சொன்னுச்சு. சார் எங்க வீட்டுல வந்து கேட்டா பணம் அதை இவங்க செலவு பண்ணாதான், இவங்க வீட்டுல செலவு பண்ணாதான் பணம். இப்ப எங்க வீட்டுல சீர் செய்ய சொல்லுங்க, 10 சவரனா இருந்தாலும் வாங்கிப்பாங்க. வரவேது அதே இப்ப நான் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு சவரன் செய்யமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு இருக்கு. இதுதான் சரி இயல்பான மனநிலை. இது எப்படி சிக்கன மனநிலை? மனநிலை காரணமாகத்தான் எல்லாம் தனி கொடுத்தனும் ஓடுறாங்க இல்லையா? தனி கொடுத்தனும் ஓடுறதுக்கான கதையே வந்து இதுதான். புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. ஸோ இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது ஒரு கண்ணுல ஒரு வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு நீங்க வச்சீங்கன்னா எப்படி உங்க கூட வந்து அவங்க வந்து இணைந்து பயணிப்பாங்க? அது மருமகன். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து 2 பக்கமுமே பேசுகிறாங்க கொள்றாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ வந்து ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சு பார்க்கணும். சில இடங்கள் வந்து பேசணுன்றதுக்காக பேசுறது, ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோ வண்டியா? ஓகே. ஸோ இந்த ஆப்போசிட் இருக்காங்களா, அதில் நீங்கள் புருஷன் பொண்டாட்டி மாமனார் மாமியார் இது மாதிரி பிரித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அதில் கூடுமான வரை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த என் பக்கம் பேசணும், என் பக்கத்தை வந்து நான் வந்து சொல்லணுன்றதுக்காகவே பேசுற மாதிரியே இருக்குன்றதுக்காக சொல்றேன். மிலிட்ரி பை பை. இப்ப நீ காஃபி கேட்ட திட்டம் இல்ல போடுவா இங்கேயே சேவை செய்யும் போது அப்பனும் காத்தாலும் சேவை செய்ய மாட்டாவ. உங்களுக்கே தேவையா? ரைட். சரி. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன்னா அது இதில் விட்டேன்னு மறந்துட்டேன் ஜாக்கி, சாரி. ஓகே. அதான் அந்த பொங்கல் வரிசை எங்க வீட்டுல கொடுத்தா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதையும், ஏன் உங்க வீடுகள்ல என்னென்ன இருக்காதுன்னா சில பெண்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி எங்க வீட்டுல வந்து ஃபேன்லாம் நான் போடுறதுக்கெல்லாம் கண்ட்ரோலே பண்ணதில்லை என்ன, ஆனா இங்க நம்ம ஃபேன் போட்டு உட்கார்ந்தா கூட எவ்வளோ நேரம் வந்து ஃபேன் போடுவேன் இப்படிலாம் வந்து பேசுறாங்க சார். இந்த மாதிரி நான் எங்க வீட்டுல இருந்ததே இல்லை. 1500 ரூபா தான் கரண்ட் பில் வருது, ஆனாலுமே ஃபேனு கம்மி பண்ணு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து இருக்கு. அப்படிங்கிறதும் எனக்கு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு ஜாக்கி. உங்களுடைய ஒரு சின்ன விஷயத்தையும் என்னால் நோட் பண்ண முடியுது. அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியல சில விஷயம். மேடம் இந்த மேட்ரு பண்ணும்போது கூடவே ஒன்று வந்து சுத்திட்டே இருக்கு தெரியுங்க மேடம். இந்த நிறைய இந்த பழைய ராஜாக்கள் கதையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேடம், அவரெல்லாம் போக மாட்டாரு. அது அங்க இருக்க இவங்க அட்மிட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போறதுக்கெல்லாம். ஏன்னா ஒரு ராஜா. புரியல சார். ராஜான்னா அவருக்கு ஹெல்ப் ஒன்றும் இல்லை மேடம், ப்ளீஸ். ஏற்கனவே ஒருத்தன் டார்க்கா போகுதுன்னா சிவப்பா போகும். ஓகே சாரி. அண்டர்ஸ்டுட், ஃபைன். ஸோ அதே போல் வந்து எங்கள் பாட்டிக்கோ இப்போ எங்கள் வீடுகளுக்கோ ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் செய்யணும்னு நினச்சா அதுவுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் வந்து நான் கேட்க தான் வேண்டியிருக்கு இவங்க கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதன் பிறகுதான் வந்து சேவிங்ஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப எல்லா பெண்களுமே சேவிங்ஸ் பண்ற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஐ அம் ரியலி ப்ரௌட் மொமெண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா யாருமே வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டா அதை கடக்கவே இல்லை. எஸ், ரொம்ப தெளிவா வந்து காய் நகர்த்தி எங்கெங்கெல்லாம் போட்டா எங்கெங்கெல்லாம் வட்டி வரும் அப்படின்றத முடிவு பண்ணி அவங்க செய்யறதுலாம் பெரிய விஷயம் சொல்லுவாங்க. உண்மையிலே அதே போல எனக்கு தெரிஞ்சு இந்த செலவினங்கள்னு சொல்லும் பொழுது நிறைய அங்க இருக்கிற மாமியார்கள் இந்த பொண்ணு சொன்ன பாயிண்ட் தான், அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க எடுத்துக்கிற உரிமையை தான் சிக்கனம் பண்ணணும் அப்படின்றதான் நினைக்கிறாங்கன்றதுதான் அங்க தெளிவா தெரியுது. ஏன்னா என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த மாமியாரும் அப்படிதான் பேசினாங்க, என் பொண்ணுக்குன்னா செய்யணும் இல்ல சார் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி இது என்ன கான்செப்ட்னே புரியலங்க. பையனும் தானே வளரணும், ஆனா அந்த பையன்கிட்ட இருக்கிற அத்தனை காசையும் எடுத்துன்னு போய் பொண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஏன்னே தெரியல, இது என்ன ஒரு மனநிலைன்னே தெரியல. அது ஓகே இல்ல சார், அப்ப இவங்கதான் பெற்றதானே பையனும். இது வந்து அது பிரச்சனை கிடையாது, அவன் ஆம்பளை, அங்க பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்குல்ல. அதுதான் எனக்கு அது என்ன ஒரு மனநிலை, அது என்ன கான்செப்ட்னே புரியல இந்த பெண்கள் கிட்ட. அந்த ஒரு விஷயமும் நிறைய அங்க இருந்த மாமியார்கிட்ட வந்து ஒரு தாட் ப்ராசஸாவே இருந்தது. இன்னொரு விஷயம், அவங்களுக்கான ஈகோ வந்து ரொம்ப தடுக்குது. அந்த பெண்கள் வந்து வெளியில போறது அது வந்து சிக்கனம் பண்ணும். இப்ப எங்கெல்லாம் அவங்க அந்த சிக்கனத்தை எடுத்துட்டு வராங்கன்னா, அந்த பொண்ணு சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேற, நான் தான் திரும்ப சொல்றேன்.
அதை யோசிச்சு பார்க்கும் பொழுது என்னன்னா, நான் வெளியில போறேன், நைட் அவுட்டிங் போனேன்னா அந்த இடத்துல சிக்கனத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க. எதுக்குப்பா இப்படி எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு வெளியில போயிட்டு, என் வீட்டுல இருக்கலாமே, அந்த பஜ்ஜியை நான் போட்டு தரேனே. பஜ்ஜியோ காஃபின்னு சொல்றதே என்னன்னா, வித்தவுட் எனி டிஸ்டர்பன்சஸ், ஐ வாண்ட் டு ஹாவ் மை டைம், மீ டைம், எங்களுடைய டைம்ங்கிறதுக்காக தான் கூட்டினே போறாங்க. அப்ப நானே அந்த பஜ்ஜியை போட்டு தர்றேன். இது இந்த விஷயத்த எங்க அம்மா பண்ணிருக்காங்க. காபி தானடா நான் போட்டு கொடுத்துறேன்டா, டீ தானே நான் போடுறேனே தம்பி. இதையும் மீறி யாழினி அர்ஹம். ஏதாவது அண்ண கட்சியே இல்லாம பேசாதீங்க. இல்ல மேடம், எப்படி எத்தனை வந்தீங்க பாத்தீங்களா நீங்க. ஓகேவா? இது எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒண்ணு வந்து பண்றோம் அப்படின்னா எதுக்குப்பா இப்ப ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டு, இவங்க என்னவோ செய்ய போறது இல்ல. நம்ம எதிர்பார்க்கறது ஹோட்டல்ல இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அது வரப்போறது இல்ல, ரிசல்ட்டும் அப்படி இருக்க போறது இல்லை. ஆனா வந்து அததான் வந்து நானே தரேனே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுறதும் வந்து நிறைய பெண்களுக்கு இருக்கு. இது எல்லாமே அந்த கண்ட்ரோலிங் பவர் அவங்க எடுத்துக்கணுங்கிற இடத்துல வரும்பொழுது சிக்கனம்ங்கிற வார்த்தையை சொல்ற மாதிரியான ஒரு விஷயமாவே இருக்கு. அண்ட் they doesn't like what you are gettingங்கிறது அவங்களால அக்செப்டும் பண்ணிக்க முடியல, அது அவங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, எனக்கு இது எதுவுமே நடக்கல, உனக்கு எப்படி இதெல்லாம் நடக்குது, உனக்கு என் வீட்டுல வந்து நானாவே பறிச்சு நானாவே கட்டி நானே பூ வச்சுப்பேன், அப்படிங்கிறது தான் வந்து அங்க இருக்கிறவங்களுடைய கேள்வியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் நடந்த விஷயங்கள். அப்படியே மீதி இருக்கிற கமெண்ட்கள் படிச்சா நம்மளும் முடிச்சிடலாம் சார். ஒரு 1.25 மைனஸ் ஒரு பாட்டு போட்டா மேடம், அது எனக்கு வந்து வரவே மாட்டுது மேடம். வராது. புல்லாங்குழல நொட்டு மாதிரி பாடினா எப்படி இது வரும்? வராதுதான். பாடுங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வராதுன்னா ஒண்ணும் இல்லை, பாடுறே பாடு. நீ மூடுறி. பால் வண்ண நிலவெடுத்து பார்க்கடலில் பல முறை செலவை செய்து பெண்ணூறு வாய் பிறந்தவள் அவள் தானோ, என் கவிதைகளில் கண் மலர்ந்தவளோ, என் மௌனங்களை மொழி பெயர்ந்தவளோ. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் முடிச்சுருங்க, அவ்வளவுதான். வாங்க. உன் ஆரம்பம் என் எப்போதும் சுகமான பொன் வளமெங்கும் அவள் இன்பமா. நல்ல பாடல், அருமையா இருந்தது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆக்சுவலி இந்த பாட்டை யார் போடுறதோட இந்த கூட செஞ்சுக்க மாட்டேன், அப்படியே நழுவிட்டு இருப்பேன். சரி, கீர்த்தின்றதுனால அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு போடும்போது டக்குன்னு ஒரு 4 வரி அப்படி வருதான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். போலாங்களா? அடுத்த கமெண்ட்டுக்கு போலாம். அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாள் தானது, கிளியே பசும் பாலும் தேனும் வெறுப்பாகி போனது, நிலவே பகல் நேரம் போலே நெருப்பாக காயுது, நான் தேடிடும் ராசாத்தியே நீ போவதா ஏமாற்றியே, வாவா கண்ணே இதோ அழைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து அதுக்கு வந்து இடையா சொல்ல முடியாது. ஏதோ இது வந்து எனக்கு கம்ஃபர்ட் ஜோன், ஐ திங்க் ஸோ. ஏன்னா அந்த பாட்டு வந்து ரொம்ப கேட்டதில்லை. அதில் ஜோடி பாட்டு சும்மா அதான் 2-3 தான் எடுத்தீங்க. ஆனா நான் சிரிக்க வச்சதுனால கூட நீங்க பாடலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அதுல ஒரு ஹாப்பினஸ் அது தெரியும் மேடம் உங்களுக்கு. அதுதானே மேடம் அந்த காலத்துல அந்த கேள்விங்கெல்லாம் கூட இருக்கு மேடம். அது தெரியும் மேடம், எனக்கு புரியுது. சரி, ஒன்றும் இல்லை, நான் வேற எதுவும் சொல்ல வந்தேன். ஒன்றும் இல்லை ஸ்ரீ, வேறுங்க வாங்க. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, அதெல்லாம் விஷயங்கள்லாம் படிச்சுட்டேன். அண்ட் அப்படியே என்ன ஏதோ அவாய்டுன்னு போட்டிருந்தாங்க. கீர்த்தி என்ன போட்டிருந்தான்னு தெரியல. மேம் வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, நான் அந்த டானும் வந்து பாட்டர் ஹெட்டா, பாட்டர் ஹெட் தான். அவங்களுக்கும் வந்து ஹாரி பாட்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். கண்ணாடி கேட்டிருங்க, அவ்வளோதான். படத்துக்கு விடுங்க, நீ திருப்பி கண்ணாடி ஒன்றும் சொல்ல தேவை. ஸ்ட்ரெட் ஆஃப். ஓகேவா? பருவமை பாடல் பாட சொல்லியிருந்தாங்க உங்களை. போனா மணிகிருஷ்ணா சொல்லியிருந்தாரு, டுடே டாபிக்கு நான் பெத்த மகனே மூவி நல்ல
அதே மாதிரி ஹானஸ்டா சொல்லணும்னா உங்களுடைய பாடல்கள்லாம் இப்ப வந்து வேற லெவல்ல பாடுறீங்களாம். ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஹஸ் மேட் அன் இமென்ஸ் இம்பாக்ட் உங்ககிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து டான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் வந்து இது வந்து என்னன்னா ரொம்ப அதான் சொல்றேன், பாடல்கள் வந்து நான் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டா பாடுவேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு போட்டு பாடுவேன். இப்பெல்லாம் வந்து ஓரளவுக்கு அது வந்து பாடணுமே அப்படின்றதுக்காக பாடிட்டு இருக்கேன்னு சொல்ல வரேன். ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து ஜெயா சொல்லியிருந்தாங்க, மதர் இன் லாஸ் வந்து கெனாட் டேக் த ஃபேக்ட் பட் அதே தான் அவங்க ஒரு பெட்டர் லைஃப்பை வாழறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதே தான் காண்டாவுது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோட்டத்தில் காதல் கண்ணம்மா பூந்தோட்டத்தில் காதல் கண்ணம்மா சிரிக்கிறாய் ஓ ஓ சிரிக்கிறான் ராஜா சிவக்கிறாள் ஓ ஓ துடிக்கிறாள் ராணி தீபங்கள் போலாடும் பார்வை சேரும். எனக்கு தெரியும். இப்ப இந்த தெரியல அவங்களுக்கு. அதுதான் நீங்க பயங்கரமா உங்களை வந்து அடிக்க முடியாது. நான் வந்து கொடுத்துருக்க சாங் வந்து தென்றல் வந்து என்னை தொடும் சாங் வந்து பாட சொல்லியிருந்தாங்க. தென்றல் வந்து என்னை தொடும் அந்த பாட்டு. நீங்க அந்த புல்ல பூ ஆரம்பிங்க. பூ 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 பூல வேணவே வேணாம். நீ அதெல்லாம் அப்ப என்ன பாட விட்டு இப்ப என்ன சிரிக்க விட்டு நான் அதே மாதிரி ஆகணும். அதானே அந்த கெட்ட கேடு கட்ட பத்தி தானே, தேவையே இல்ல. முடிச்சா கதை நான் 2 பேருக்கு வந்து அவங்க பிரிக்கவே வேண்டாங்கிறதுனாலதான் நீங்களே சேர்த்து பாடினீங்கல்ல, அதே அவங்களுக்கு ஆனந்தமா இருந்திருக்கும். வாங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க. என்ன விஷயம் வந்தது இல்லை எனக்கு. சரி ஓகே. அப்புறம் வந்து லாங் டிரைவ் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இன்னி வரைக்கும் கூட்டினே போல. அப்புறம் வேற இதெல்லாம் இல்ல தானே, இப்ப இல்லன்ற லிஸ்ட்ல தானே இருக்கு. சரி வாங்க நீ பாத்துக்கோ. கொக்கான்னு போனல போ. நான் ட்ரை பண்ணேன் அவ்வளவுதான். சரி ஓகே. அதுதான் அதான் வெங்கடேஷ் சொல்லியிருக்காப்ல, இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் காலடி நாய் செல்வி போஸ்டிங் ஃப்ரம் மதர் டு ஒய்ஃப்ங்கிறது ரீசன் தான் மாமியார் ட்ரை டு ஃபைண்ட் ஃபால்ட்ஸ் இன் டாட்டர் இன் லா. தட்ஸ் ஆல். ஆனா அதுதான் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? இந்த டிரான்ஸ்ஃபருக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அதாவது கத்து கொடுக்கறது மட்டும் பையனை அப்படியே இவங்க தத்தெடுத்து கத்து கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது அப்படியேதான் கொடுக்கணும் நீங்க. அவ்வளவுதான். அது வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. கொடுத்து வளர்த்தீங்களே, தொப்புள் இல்லைன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும்ல. ஓய்யோ என்ன உடலையாதனே. தூரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும், சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும், தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு, நனைந்த பிறகு நாணம் எதற்கு, மார்பில் சாயும் போது. என் பொண்ணு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. அவ கை சூடாயிடுச்சு பாருங்க. மருந்து போறாப்பா. ஐயோ இது ரொம்ப நாள் வரைக்கும் நானே ஏமாந்துருந்தேன். யானையுமே ஏமாந்துருந்தா இப்படி பண்ணா சரியாயிடும். முதல்ல உன் புருஷன் போ கொடுக்கிட்டே அது மாதிரி முத்தம் அப்புறம் பேசிடி ஒப்பங்கிட்ட. ஸோ வெங்கடேஷ் வந்து படிச்சுட்டேன். ஜாக்கி கோட் ரிவ்யூலாம் கேட்கலாம், குத்துப்பாட்டு கேட்க கூடாதா, என்ன நியாயம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஜாக்கி அவர் ஹீரோ மட்டும்தான், ஆனா அவங்க பேர் இல்ல. அவர் ஹீரோ மட்டும்தான், ஆனா ரான் வெஸ்லி வந்து அவங்களோட பெயர் இல்லைன்ட்டு ஹெர்மாயினியோட பெயர் இல்லைங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காரு. ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அதே தொடப்பக்கட்ட கதையா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், அதனால எதுவும் புரிய போறது இல்லை. ஃப்ரீயா விட ஒரு ரயில் வரும், அந்த ரயில் வர்ற இடங்கள் இதெல்லாம் வந்து இங்க ஸ்காட்லாந்துல இருக்குன்னாங்க. கண்டிப்பா என் பொண்டாட்டி போய் அங்க கண்டிப்பா கூட்டு போவோம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின் போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதனால அங்க கண்டிப்பா கூட்டு போவேன். என்ஜாய் இட். எஸ் ஓகே ஓகே. என்ன மேடம் தொண்டையில அடைச்சிக்கிச்சா மேடம்? இல்ல சார், ஒன்றும் இல்லை. ஐ கேன் நோ. ஓகே. மீனாட்சி சொல்லியிருந்தாங்க, ஹபி பெங்காலியா பட் கன்வெர்டட் தமிழ்னா.
ஓகே. அண்ட் எங்க அக்கா கிட்ட நடக்குமா அண்ணா சேம் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி இங்க ஒரு புத்தகம் கொடுத்திருந்தாங்க. அண்ட் சைல்ட் மேரேஜஸ் எல்லாம் கூட ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு டிஸ்கஸ்டிங்கான கஷ்டம் வந்து ஒண்ணு இருக்கு. இப்ப அதை பத்தியும் பேசணும். புவனா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதாவது வந்து குழந்தைய பட்னி போட்டு அப்படியே வந்து இது பண்ணிட்டாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களும் அங்க இருக்கு அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. நீங்க பிளஷ் ஆறீங்களா, அது ரொம்ப அழகா இருக்குன்னு சரண்யா காமிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது இல்ல அவங்க பிளஷ் இல்ல, ஒரு மாதிரி ஏன் வர்றத வந்து ஒரு மாதிரி மாத்துறீங்க? பிளஷ்ஷா என்னன்னு தெரியல, பிரஷ்ஷான்னு தெரியல. அதேதான் கபி குஷி கபி கம்மான்னு சொல்லி சிரிச்சு வச்சிருக்கா கீர்த்தி. ஓகே. பிஸ்தா பாட்டு நேரம் மூவில வரும் ரொம்ப நாள் பிஸ்தா பாட்டுல ஏதோ ஒண்ணு வருது, அது நஸ்ரீன் வந்து வேற ரொம்ப நாள் வந்து ஏதோ வந்து மாட்டிக்கிச்சு, ஏதோ எப்படி எழுதுனா அப்படின்னு. சரி விடுங்க ஜாக்கி, நம்ம 2 பேரும் ஒரே ஒரு வெள்ளந்திகளாம். இதே கண்டிப்பா வெள்ளந்திகள். சொல்லிக்கிறதா இப்ப நம்ம சேர்ந்து அப்படி சொல்றதுதான் வெள்ளந்திகள். ஓகேவா? அதாவது பேனா இன்னும் எம்டி ஃப்ரேம் வந்து பெனாத்திர மாதிரி ஏதோ சொன்னீங்க போல இருக்கு. அதை வந்து கண்ணில் வச்சிருக்காப்புல மணிகிருஷ்ணா. அண்ட் யாழி வந்து டயர்டா இருக்காங்க, அதையும் யாழு அப்படின்ட்டு அந்த லவ் சிம்பிள் போட்டு, அப்புறம் வந்து செல்லக்குட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யாழி எல்லாரும் கொஞ்சிருந்தாங்க. யசோதா வந்து தூங்க போறேன் போங்கப்பா அப்படின்ட்டு போய் தூங்க போயிட்டாங்க. அண்ட் புரியல தோணல நீங்க ராஜா அப்படின்னு எதை போட்டிருந்தாரு அமுதன். மணிகிருஷ்ணா வந்து எப்ப பார்த்தாலும் மாமியார் மட்டும் மெயின் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கிரேட் இண்டியன் கிச்சன் மூவி மாமனாரும் இருக்காங்க. அதேதான், அதேனோ உண்மைதான். அவங்க இன்னும் மோசம். அதாவது வந்து ஐயோ நிறைய மாமனார்கள், அந்த காசை நான் சேர்த்து வைக்கிறேன் நான் பாத்துக்கிறேன். மாமனார்ஸ் நிறைய இருக்கு, அது ஒரு பெரிய கதை இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய ஸ்டோரி. அவங்ககிட்ட அவன் பெத்த பிள்ளையே நான் தான், அவங்ககிட்ட படுக்கல என்கிட்டயும் பட்டுன்னு சொன்ன மாமனார்களே எனக்கு நிறைய பேர் தெரியும். உண்மையிலே ஓகேவா? அதற்காக வெட்டிட்டு வந்து தனியா வாழக்கூடிய பெண்களையும் எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கார்த்திகேயன் ஓகே கார்த்திகேயன் போய் தூங்க போறேன் அப்படின்னு போட்டிருந்தாப்புல. ஆஃப்டர் யாழு அரைவல் ஜாக்கிஸ் கான்சன்ட்ரேஷனே போயிடுச்சான், தந்தை பாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா காமிஷ் மென்ஷன் வந்து நான் தான் டிராப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் அவளை டிராப் பண்ணி. அந்த அவ போட்டிருக்கா இல்ல சரண்யா, அந்த ட்ரெஸ்ஸே வந்து பயங்கர வெயிட். அது அதுக்கப்புறம் அந்த பூட்ஸ், அதுதான் மேட்டர். அந்த பூட்டையும் அதுதான் உட்காந்து நிதானமா அவுத்துட்டு வந்தான்னு சொன்னேன் பாருங்க. அது வந்து அந்த பூட்டும் சரி அந்த ட்ரெஸ்ஸும் சரி பயங்கர வெயிட். அதை ஹேண்டில் பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் பிரச்சனை. ஓகே. அண்ட் இட்ஸ் ஓகே அண்ணா அப்படின்னு கீர்த்தி வந்து உங்களால பாட முடியல அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கியூட்டா இந்த பாட்டையும் கியூட்டா சிங்கிங்கிறத புவனாவால மட்டும்தான் சொல்ல முடியும். அண்ட் அதன் பிறகு வந்து அப்படியே வந்தீங்கன்னா தண்டர் போல்ட் ஸ்காரங்க, இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. இதை போய் கேட்டு அதுக்கப்புறம் நான் விளக்கம் கொடுக்கலாம் முடியாது. ஓகேவா? அப்ப ஐயோ ஸ்கார் எங்க அப்படின்னு கேட்டு, அது ஹாரி பாட்டருக்கு இங்க ஒரு ஸ்கார் இருக்கும்ல, இப்படி மின்னல் மாதிரி இப்படி. எனக்கே ஸ்கார் இருக்கு, எங்க அம்மா அந்த பாருங்க. இப்போ இல்ல நடுவுல காட்டுங்க, நடுவுல இருக்கிறது தண்டர் போல்ட்டா எங்க இருக்கு பாருங்க. இதான் தண்டர் போல்ட். இங்க வந்து கரண்ட் போல்ட். அதேதான், அது இருக்குல்ல சாம்பார் கரண்ட் போல்ட், கார கரண்ட் போல்ட், ஏதோ ஒண்ணு கரண்ட். அதேதான், அதுதான் பிரச்சனை. ஓகேவா? நரேன் இப்பதான் வந்திருக்காங்க, அவங்களோட ஃபேவரட் சாங்க பாடியிருக்கீங்களாம். அதுக்கப்புறம் வந்து நல்ல வேளை நான் ராஜஸ்தான்ல போறக்கல அப்படின்னு வந்து ஏதோ ஒரு பாடலை வந்து ரிக்வெஸ்ட் பண்ண பாடலை வந்து நான் வந்து பாடிக்கிட்டு இருந்தேன் காலையில இருந்து அப்படிங்கறதையும். சின்னவாதியார் பிரபு சாங் ப்ளீஸா, டாக்ஸி சாங்க அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அதுல வந்து கண்மணியே சொல்லுறத கேளு, சொல்ல மாட்டேன் போடா அப்படின்ற மாதிரி ரோஹிணி வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்லுறத கேட்டு கொஞ்சம் நீயும் கொஞ்சம் மூவு முடியாதடா போடா பண்ணி அப்படின்ற மாதிரி அது ஒரு டயலாக் ஓரியன்டா அந்த சாங் போகும். அதான் இவ வந்து தட்டி தரம் பம் பரரம் பம் பரரம் பம் தராரே ரா அந்த மாதிரி எடுத்து இப்படி விட்டாம தேரை எடுத்து தெருவு விட்ட மாதிரி மணிகிருஷ்ணா வந்து டாக்ஸி அப்படின்னு அந்த பாட்டு. ராஜ்குமார் பெங்களூர்ல இருந்து வணக்கம் சொல்லியிருந்தாரு. யூகே மூட நம்பிக்கை இல்ல, யூகேல மூட நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்கு, எல்லா ஊருமே இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து விஜய்னு ஒரு பொண்ணு எனக்கு அது அனுப்பிச்சிருந்தா, சண்டர்லாண்ட் இருக்கா. ஆனா இங்க பாருங்கன்னா இது நெருப்பை போட்டு இங்கேயும் எல்லாம் ஓடுதுங்க அதுல. ஆமா ஆமா.
அண்ட் அதே மாதிரி இங்க நிறைய இந்த ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா குரூப்ஸ், யோகால வந்த விஷயங்கள், இப்படி உட்கார்ந்தா ரஜினிஸ் வந்து ஃபுல்லா வந்து யூஎஸ்லாம் அப்படி போயிட்டு வரல, அது வந்து யோகா வந்து நிறைய இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இது இங்க வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து கமெண்ட்டுகள் ஜாக்கி, வேற எதுவும் விஷயங்கள் இல்லை. ஓகே, வேற ஏதாவது இருந்தா முடிக்கிற கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லிடலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஈகோ அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் மருமகளுக்கு கிடைக்கும் பொழுது, அண்ட் அந்த டிபெண்டன்சி இருக்கும்பொழுது, பையன் மேல இருக்கிற டிபெண்டன்சி இருக்கும் பொழுது, அண்ட் காரணிகளை வைத்து அந்த அடுத்தவங்க பர்சனல் தலையிடக்கூடாதுன்றதுதான் மெயின் மோட்டோ. அவ்வளவுதான். அதை பத்திலாம் இருந்திருந்தா இந்த டிபேட்டே வந்திருக்காது. இங்க பெத்துட்ட வளர்த்துட்ட பீத்துணி கசகனான்றதுக்காகவே வந்து எல்லா மக்களும் அவங்களோட எல்லையை மீறிட்டு இருக்காங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க தாராளமா நீங்க வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் ஓகே. ஆனா வர்ற பொண்ணை வந்து நீங்க வில்லியாவே பாக்குறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்பதுதான் நீங்க இதுக்கான கன்க்ளூஷன். தட்ஸ் ஆல். ஓகே, வேற ஒரு விஷயங்கள் இல்லை, அதை முடிச்சிடலாம் இல்லையா? ஓகே, எனிவே நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் அன்பையும் நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி, உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரிப்பா. ஓகேவா? பாடும்போது பண்றேன். ஓகே, மீண்டும் வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அவ கேப்பா, நிறைய பாட்டுலாம் கேப்பா. அதேதான் பாடிட்டு அவ்வளவுதான், என்ன வராது. இதுக்கு மேல அது வராது. நான் அப்புறம் தனியா பாடி அமைச்சிக்கிறேன் ஜாக்கி, ஒன்றும் பிரச்சனை. உண்மைதான். இல்ல சார், அதான் அதெல்லாம் ஒன்றும் ஏமாந்த மாட்டான். அவன் தான் கமெண்ட் போட்டிருக்காள், இப்ப அண்ணா பாட விட மாட்டாங்க அப்படின்னு. உங்களை இன்னைக்குதான் அவ கரெக்டா புரிஞ்சிட்டு இருந்திருக்கா அப்படின்றத அவ புரிஞ்சிருக்கா. நீ ஹாரி பாட்டர் கிடையாது, ஸ்னேக்ன்றது எனக்கு தான் தெரியும். ஓகேவா? அதேதான். கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன். இனிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன். அருமையான ஒரு பாடலோட முடிச்சுக்கிறோம். ஸோ கவின் இப்பதான் வந்திருக்காப்புல. இட்ஸ் மீ பிரியா, இவங்கெல்லாம் மிஸ்டு லைவா. நல்ல வேலை லைவ் மிஸ் பண்ணீங்க. ஸோ மற்றபடி வேற ஒன்றும் பெருசா இங்க நடக்கல. அப்படியெல்லாம் இல்லை அண்ணா அப்படி என்று கீர்த்தி வந்து போட்டிருக்காங்க. ஒஸ்ட் பிஹேவியர் எனக்கு இருந்துட்டு போட்டோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேருமையும் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. மீன் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.